இப்ப நான் பண்ற இதே விஷயத்தை பண்ணி ஆல்ரெடி யூஎஸ்ஏல ஒரு செத்துட்டான். வணக்கம் நண்பர்களே, இது 100 days டிரான்ஸ்ஃபர்மேஷன் சவால்ல நாள் 3. நிறைய பேர் இந்த டிஎம் பண்ணி கேக்குறீங்க உடம்ப குறைச்சிடலாமான்னு. இதே மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தா வேலையாகாது. நீங்களும் எந்திரிச்சு இந்த சவால்ல பங்கெடுத்துக்கோங்க. நான் ஒன்னும் எடுத்த உடனே உங்களை 10 கிலோமீட்டர் ஓட சொல்லல. முதல் படியா ஒரு 2 கிலோமீட்டர் நாங்க அதுவே போதும். நீங்க ஒரு ஜாக்கிங் இல்ல வாக்கிங் பர்சனா இருந்தா உங்களால முடிஞ்ச மேக்ஸ காலையிலே கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்க ஒரு ஹோம் ஒர்க் அவுட் பர்சனா இருந்தா இந்த ஒர்க் அவுட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஹேக்க வந்து சொல்றேன். நீங்க எவ்வளவு கம்மியா சாப்பிட்டு எவ்வளவு அதிகமா உங்க பாடியை மூவ் பண்றீங்களோ அப்பதான் உங்க வெயிட் வந்து அவ்வளவு சீக்கிரமா குறையும். அதுக்குன்னு சாப்பிடாம மட்டும் இருந்துடாதீங்க, ஒரே அடியா படுத்துருவீங்க. இந்த வீடியோல காட்டுற செட் இருப்பையும் மார்னிங் ஈவினிங் பண்ணீங்கன்னா உங்க வெயிட் லாஸ் ரொம்பவே சீக்கிரமாவே நடக்கும். உங்களால ஒர்க் அவுட்டே பண்ண முடியலன்னா அந்த நீ புஷ் அப்ல இருந்து ஆரம்பிங்க. நண்பர்களே, நீங்களும் என் கூட சேரும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபாலோங்கிற பட்டன் அழுத்தி என் கையை பிடிச்சுக்கோங்க. என்ன நீங்க ஃபாலோ பண்ற மூலமா உங்களுக்கு என்ன சாப்பிடணும், என்ன ஒர்க் அவுட்ங்கிற ஒரு தெளிவான பிளான் வந்து கிடைக்கும். காலையில சாப்பாடுக்கு நீ நான் கூலையும் மோர் எடுத்துக்கிட்டேன். நீங்க ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி தான் பிரெட்டை சாப்பிட்டுக்கோங்க. மதிய சாப்பாடுக்கு 1 லிட்டர் தண்ணி, அப்புறமேட்டு லோ ஃபேட் பன்னீர், அப்புறம் எக் சாலட், அப்புறமே 2 சப்பாத்தி. இதை மீறி உங்களுக்கு பசிக்கும் போதெல்லாம் ஃப்ரூட்ஸ் இல்ல வெள்ளரிக்காய் வந்து சாப்பிடுங்க. நைட்டு சாப்பாடுக்கு 2 தோசை, ஒரு 3 எக் ஒயிட். என்னோட கரண்ட் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 90.5 இருக்கு. ஓகே நண்பர்களே, டே 4ல சந்திப்போம். டாடா.